கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த 4வது மாதத்தில் திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த கிறிஸ்துவ ஜீவியங்கிறது. இந்த ஜீவியத்துக்குள்ளே தொடர்ந்து அவரோட பயணிக்க, அவருடைய விசுவாசம் உள்ள பிள்ளைகளா, அந்த நியமனத்துக்குள்ளே கட்டுப்பட்ட பிள்ளைகளா, அந்த ராஜரீகமான அந்த முத்திரைக்குள்ளே அவருக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய பிள்ளைகளா காணப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்க. இந்த கிராஸ் டிவி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் நிறைவானவரே, அருமையான இந்த சாயங்கால வேலையில் கண்ணீரோட, வியாகுலத்தோட, வருத்தத்தோட, சஞ்சலத்தோட, தவிப்போட உங்கள் முகப்பிரகாசம் கிடச்சிராதா? உங்கள் வார்த்தை எங்களுக்கு கிடச்சிராதா? உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்த முடியாதா? ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு முகத்தையும் நீங்கள் இன்னைக்கு வெட்கப்படுத்தக்கூடாதுப்பா. பிள்ளைகள், நீங்கள் ஒரு நிறைவுக்குள்ளே காண செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். வேத வசனத்தின்படி, வேத வார்த்தையின்படி நிறைவு வந்துட்டுன்னா குறைவு எல்லாம் கடந்து போயிடும் ராஜா. நிறைவானவர் நீங்கள் ஒவ்வொரு பேருடைய இல்லத்துக்குள்ளேயும் பிரவேசிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் காணாமல் போயிருப்பா. இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் இந்த நிமிஷத்தில் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் முகப்பிரகாசம் தாங்க போதுப்பா. வெக்கத்துக்கு பதிலாக, வெக்கத்துக்கு ஈடா, நீ தோல்விக்கு நீ ஒவ்வொரு நிமிஷமும் அடைஞ்ச தோல்விக்கு ஈடா இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க, உயர்த்த போகிறீங்க. உங்கள் நாமம் விளங்கப்பட போகுது. உங்கள் தயவும், உங்கள் காருண்யமான இரக்கமும் கருணையும் பிள்ளைகளை நடத்த போகுதுப்பா. உங்களுக்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியல ராஜா. உங்கள் நாமத்துக்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய முடியும் தெரியாது. ஆனால் நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர். எங்களில் ஒன்றும் இல்லைப்பா. இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்துக்கிட்டு கண்ணீரோடு இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், முதியோர்களையும், சிறுவர்களையும் உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்க ராஜா. இந்த நிமிஷத்தில் ஒரு பெரிதான விசுவாசம் பிள்ளைகளை மூடணும். எனக்கும் ஒரு தேற்றவாளர் உண்டுங்கிற விசுவாசத்தை பிள்ளைகள் கட்டளையிட்டீங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடன் பாரத்தை நீக்கி போட்டுட்டீங்க. வியாகுலம், சஞ்சலம், தவிப்பை நீக்கிட்டீங்க. உங்கள் தயவு பிள்ளைகளுக்குள்ள ஆளுகை செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கரங்களில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க தயவாய் நடத்துங்க, ஆசீர்வாதம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகள் நீங்கள். அவருடைய இனிதான நாமத்தினால் அநேக நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ளே குறைஞ்சிட்டுன்னா நம்மளுடைய தீர்ப்பு, நமக்கு கொடுக்கப்படுற தண்டனை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, நேரில் பார்க்கும்போதும் ஃபோனில் பேசும்போதும் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் மட்டும்தான் அந்த பாடுகளும் உபத்திரவத்தை அனுபவிச்சுட்டு வரேன். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான். என்னுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி தலைகீழ புரட்டி போட்டவுடைய எல்லாரும் நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் பிள்ளைகளுக்கு, சகல பேருக்கும் சொன்ன ஒரே ஒரு வேத வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ என்னை விசுவாசிக்கிறியா? நீ என்னை நம்புறியா? நீ வெட்கப்படாதபடி நான் உன்னை நடத்துவேன், நீ நம்புறியா? அநேக கண்களுக்கு முன்னால் உனக்கு சாட்சியாக நான் உண்டு பண்ணுவேன், நீ விசுவாசிக்கியா? எப்போ நீங்கள் அடுத்த காரியத்தையும் பிறரையும் நீங்கள் யோசிக்கிங்களோ அப்போ உங்கள் விசுவாசம் குறைஞ்சிட்டு, கிறிஸ்து மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிட்டு, அநேக காலங்களில், அநேக நேரங்களில் நம்ம சோதனைக்கு உட்பட போது
அந்த மார்க் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல வெற்றிகரமான மார்க் கிடைக்கணும், முழுமையான ஒரு மதிப்பெண் கர்த்தர் நமக்கு தரணும்னா, நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்தி காட்டணும். அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் அநேக நேரம் தடுமாறுறனே, என் விசுவாசம் அநேக நேரம் தடுமாறுதே. உனக்கு அந்த நொறுக்கப்பட்ட இருதயம் இருக்கா மகனே மகளே? உன் விசுவாசத்துக்கு இந்த நிமிஷத்துலேருந்து கர்த்தர் உறுதுணையாக இருப்பார். உன்னை எந்த நிமிஷமும் வழி தவறாதபடி, வழி மாறாதபடி அவருடைய கரம் உன்னை நடத்தும், அவருடைய கரம் உன்னை தாங்கும். நீ அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருப்ப. அல்லேலூயா. பிறருடைய ஒவ்வொருடைய காரியத்தை நீ யோசிக்காத, பார்க்காத. உன்னை இம்மட்டும் நடத்தி வராரே, உன்னை இதுவரையும் பாதுகாத்திருக்காரே, அருமை நேசர், அவரை மாத்திர சான்று, அவரே பாரு. உனக்கு ஒரு உதாரணத்துக்கு வேணும்னா நீ இயேசுவை தான் பார்க்கணும். உனக்கு காம்படிட்டராக ஒருத்தரை பார்க்கணுன்னா அதை நீ இயேசுவை மட்டும் பாரு. எப்பா நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இந்த காரியத்தில் இப்படி செஞ்சுருக்கீங்க, அதனால் இவ்வளோ வெற்றி சிறந்திருக்கீங்க. உங்கள் கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளணும், உங்கள் தயவு என்னை நடத்தணும். இந்த வெளியே போகும்போது நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அப்பா நான் போகிறேன், நீங்கள் கூட வந்துடுங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க, என் காரெல்லாம் பார்த்துக்கங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. முழுமையாக முழு ஒப்பு கொடுத்ததோட உங்கள் இருதயத்தை, நொறுக்கப்பட்ட இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு சொட்டு விண்ணப்பத்தை பண்ணிட்டு போங்க. முடிவு பரியந்தான் அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படாமல், அவன் வெட்கப்பட்டு போகாமல். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நிறைய நேரம் இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. எப்போதுமே இந்த வார்த்தையும் வசனத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் உட்பிரவேசிக்கவே இல்லை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள. இன்றைக்கி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கேன். உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தை இன்றைக்கி கிரியை செய்யும், விசுவாசிக்கும், உன்னை விசுவாசத்துக்கு தூண்டும். நீ கெட்டு போகாமல் இருக்கணும்னா, இந்த உலகத்தினுடைய சகல காரியத்தை நீ ஜெயிக்கணும்னா, நீ கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் பைத்தியமாக இருக்கணும்னா, நீ அவரை நம்பி விசுவாசித்தே ஆகணும். அவர் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நீ நினைக்கிறியா? அவர் உன்னை நடத்தணும்னு நீ நினைக்கிறியா? அவர் உன்னை விசாரிக்கணும்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னே இருந்த வாழ்க்கையை பார்க்கிலும் பின்னால் உள்ள வாழ்க்கை உனக்கு தித்திப்பாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு உண்டாகணுமா? அது வேணுமா உனக்கு? உனக்காகவே சொல்கிறார் அந்த வார்த்தை. நீ கெட்டு போகாதபடி அந்த ஒரே பேரான குமாரனை, அந்த ஒரே சிருஷ்டிகரை உனக்காக இரத்தத்தை சிந்தினார் பத்தியா? உனக்காக பாடுகள் சுமந்தாரே, முள்முடி சுமந்தார். உனக்காக ரத்தமாக ரவரவையாக பிக்கப்பட்டாரே. உன் விசுவாசத்தை எங்கே? ஏன் உனக்குடைய நம்பிக்கைகள் போச்சு? நீ இது நாள் வரையும் நம்பியிருந்தல்ல, இப்போ ஏன் பின்மாற்றானங்க? உடனே சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு எதுவும் செய்யலை, நான் மட்டும்தான் அதிக தண்டனையில் இருக்கேன், அதிக உபத்திரவத்தில் நான் மட்டும்தான் நடந்து வரேன், அதிக பாடு, அதிக கண்ணீர், அதிக வெக்கம், கடன் பாரம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். எதுக்குமே கிறிஸ்துவுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம புலம்புற எந்த காரியத்துக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் சொல்லி எந்த தண்டனையும் நமக்கு வந்திருக்காது. நிச்சயம் சொல்கிறேன், உங்களை எந்த காரியத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கவும் இல்லை, அவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. அவன் சுய இச்சையின்படி சோதிக்கப்பட்டு அவன் இழுப்புண்டு போயிடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ரொம்ப நேசிக்கார். இந்த கிராஸ் டிவி மூலமாக அநேக அற்புதங்கள், அநேக சாட்சிகள் உண்டு பண்ண சேனல் இது. இந்த சேனல் வாயில், இந்த சேனல் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிதான விடுதலை, ஒரு பெரிதான இறக்கம் கிடைக்க போகுது.
ஒன்று அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள போகுது. உன் முக பிரகாசம் இன்னைக்கு மாறப்போகுது மகனே மகளே. உன் துர்க்க நாட்கள் இன்னைக்கு முடிஞ்சிட்டு. உன் வியாகுலம், உன் சஞ்சலம், உன் தவிப்பை கர்த்தர் எடுத்து போட்டார். காரணம், நீ அவரை இன்னைக்கு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் ஞானம் தருவார், என் கடன் பாரத்தை அவர் சுமப்பார். நீங்கள் எதெல்லாம் தூக்குறீங்களோ அது உங்களால் சுமக்க முடியாது பிள்ளைகளா. நீங்கள் எதெல்லாம் இயேசு மேலே பாரத்தை வைக்கீங்களோ அவர் அருமையாக சுமந்து செல்வார். அவர் அருமையாக தூக்கி செல்வார். அதை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களே நம்பியிருக்கோம்ப்பா. உங்களை பார்த்த முகம் வெக்கப்படாதுங்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளை உங்கள் கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க. எந்த விதமான போராட்டங்களுக்கும், தவிப்புகளுக்கும், சஞ்சலத்துக்கும், பாரத்துக்கும், வருத்தத்துக்கும், பயத்துக்கும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காதபடி உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும் ராஜா. ஞானம், இந்த உலக ஞானம் அற்று போகும்பா. ஆனால் உங்கள் இரக்கம், உங்கள் தயவு பிள்ளைகளை எப்பவும் நடத்தும். பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் திறந்து ஆழ்த்தி அர்ப்பணிக்க. சகலத்தையும் செய்ய நீங்கள் வல்லவர். உங்கள் கேடகம் பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்தில் கிடைச்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடன் பாரத்துக்காக அநேகர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்பா எனக்கு கடன் பாரமாக இருக்குது ஐயா, நான் கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கேன். இந்த நிமிஷத்தில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன் பாரங்கிற ஒரு பாரம் வேண்டாம்ப்பா. அந்த சுமையை நீங்கள் நீக்கி போட்டுட்டீங்க. வேலை ஸ்தலங்களையும் தொழிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாக்கிய பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். தயவாய் நடத்துங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இந்த சேனலுக்காக, இதில் பணி செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. அடிமையும் தாழ்த்தி அர்ப்பணிக்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.